ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் 21 நியூஸ் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். ஸோ நேற்று வந்து சண்டே வந்து ஒர்க் இருந்ததுனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ மண்டேவுடைய நியூஸ் வந்து இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பிளான் டு புட் லக்ஷதீப் அண்டர் கர்நாடகா ஹைகோர்ட். ஸோ இது வந்து பாலிட்டியில் வந்து வரும். இட் இஸ் அண்டர் கேரளா ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் நவ். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, லக்ஷதீப்பில் வந்து ரீசெண்டாக நிறைய டைம் நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ என்ன பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா, அதாவது அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து இப்போது நியூவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தாத்ரா அண்ட் நாகா வேலியோடைய அட்மினிஸ்ட்ரேட்டரை தான் வந்து இவங்களும் இதையும் வந்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவர் பேர் வந்து பிராஃபுல் கோடா பட்டேல். ஸோ இவர் வந்து நிறைய வந்து நியூ ப்ரொப்போசல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதாவது கோண்டா ஆக்ட் அப்படின்னு சொல்லி, ஸோ பாருங்கள், கோண்டா ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் மூலயமா வந்து கோண்டா ஆக்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷர்மேனுடைய இடத்து செட்டில்மெண்ட்ஸை வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு அங்கே ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அங்கே வந்து டூரிசம் வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் வந்து அந்த டூரிசமை மெயின்லி வந்து என்லார்ஜ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரீசன். ஸோ அப்படி பண்ணுறது மூலிமா அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அகைன்ஸ்டாக வந்து அங்கே ப்ரொட்டஸ்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு. நிறைய டைம் வந்து அவங்க இருக்கக்கூடியது கேரளா ஹைகோர்ட்டு தான். ஸோ அவங்க வந்து கேரளா ஹைகோர்ட்லேருந்து சொன்னாலுமே எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து எடுக்கலை. ஸோ அதனால் கேரளா ஹைகோர்ட்லேருந்து இப்போது கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு வந்து எங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் என்ன அப்படின்னா, இங்கே ஃபுல்லாக வந்து மலையாளிஸ் தான் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜே வந்து மலையாளிஸ். அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 85% பீப்புள்ஸ் வந்து அங்கே முஸ்லீம்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்டான விஷயம். ஸோ இதுக்காக தான் வந்து கர்நாடகா ஹைகோர்ட் வந்து எங்களுக்கு மாற்றி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாலிட்டியில் வந்து பார்ப்போம். பாலிட்டியில் வச்சு பார்த்தா, ஸோ ஒரு அதாவது ஒரு யூனியன் டெரிட்டரியோடைய ஜூரிஸ்டிக்ஷனை வந்து மாற்றணும் அப்படின்னா, ஸோ ஹைகோர்ட் ரிலேட்டடான ஜூரிஸ்டிக்ஷனை வந்து மாற்றணும்னா அது வந்து பார்லிமெண்ட்டு தான் வந்து ஆக்ட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட்டு தான் எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த லீகல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஒன்லி வந்து டீல் பண்ணுறது யாருன்னா பார்லிமெண்ட் ஆக்ட் மூலிமா தான் வந்து பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அண்டர் தி ஆர்டிக்கல் வந்து 241 சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா, அதாவது பார்லிமெண்ட் வந்து கன்ஸ்டியூட் எ ஹைகோர்ட் ஃபார் யூனியன் டெரிட்டரி. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, யூனியன் டெரிட்டரி ஆர் டிக்ளேர் எனி கோர்ட் இன் எனி சச் டெரிட்டரி டு பி ஹைகோர்ட் ஃபார் ஆல் ஆர் எனி ஆஃப் தி பர்பஸ் ஃபார் திஸ் கான்ஸ்டியூஷன். ஸோ ஒன்லி பார்லிமெண்ட் மட்டும்தான் வந்து இதில் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா வந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நியூஸ். ஸோ நம்ம வந்து பேசிக்காக லக்ஷதீப் பற்றி பார்ப்போம். லக்ஷதீப் வந்து லக்ஷதீப் இருக்குல்ல, ஸோ இது வந்து 35 ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. 35 ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து 11 வந்து இன்ஹாபிட்டட், யாருமே வந்து வாழலை. ஸோ ஹியூமனுடைய இன்டர்வென்ஷன் இல்லை. ஸோ ஒரு ஐலாண்ட் வந்து சப்மர்ஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ரீசெண்டாக தான் வந்து சப்மர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இதனுடைய கேபிட்டல் வந்து பார்த்தோன்னா கவரத்தி. இதில் வந்து ரொம்ப ஜாகிரபிக்கல் ரிலேட்டடாக பார்த்தோன்னா, அதாவது 8 டிகிரி சேனல் அண்டு 9 டிகிரி சேனல். ஸோ 8 டிகிரி சேனல் வந்து மினிகாய்க்கும் மெயின் லக்ஷதீப்புக்கும் வந்து இருக்கக்கூடிய செப்பரேட் பண்ணக்கூடிய அந்த ஏரியா தான் வந்து 8 டிகிரி சேனல். அண்டு 9 டிகிரி சேனல் வந்து மினிகாய்க்கும், அதாவது மினிகாய் ஐலாண்ட் சொல்லுவாங்களா, ஸோ அதுவும் அண்டு மாலதீஸ் இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணக்கூடிய சேனல் தான் வந்து 9 டிகிரி சேனல். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கோரல் ஐலாண்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து கன்சர்ன்ஸ் ஆன் ஹைட்டி ரூல்ஸ் ஆர் ஹைலி மிஸ்பிளேஸ்ட்.
இந்தியா சென்ஸ் எ பிரீஃப் டு ஹைகோர்ட், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இன் ஜெனீவா. ஸோ என்ன கண்டெக்ஸ்ட் அப்படின்னா நியூஸில் இருக்குன்னா, ஸோ ரீசண்டாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஐடி ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ரூல்ஸில் வந்து நிறைய வந்து ப்ரைவசியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ எஸ்பெஷலி ஃபார் ஆன்லைன் யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து ப்ரைவசி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட் இஷ்யூ. ஸோ இதில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 3 மெம்பர்ஸ் வந்து இந்த ஐடி ரூல்ஸ் எல்லாமே வந்து டீப்பாக ஸ்டடி பண்ணி, ஸோ அந்த ஹெச்ஆர்சி வந்து, ஸோ நீங்கள் கொண்டு வந்த ஐடி ரூல்ஸ் வந்து மோஸ்ட்லி ஹெச்ஆர்சி வந்து ஐடி ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்களா. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து வயலேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ மெனி ஆஃப் தி ரூல்ஸ் வந்து எங்களுடைய இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் பிரின்சிபலுக்கு வந்து மேட்ச் ஆகலை. ஸோ நிறைய வந்து மிஸ்பிளேஸ்டாக இருக்குது. ஸோ அப்படின்னு அவங்க வந்து அவங்களுடைய கன்சர்னை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா சைடில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்தியா வந்து நாங்கள் ஒன்லி வந்து எங்களுடைய ஆன்லைன் யூசர்ஸோடைய ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான நாங்கள் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ப்ரீஃபாக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நியூஸில் இருக்குது. ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு எடிட்டோரியல் வந்து பார்த்துருப்போம். அந்த எடிட்டோரியலில் வந்து நிறைய வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாக பார்த்தோன்னா நிறைய வந்து இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காஷ்மீரில் வந்து பார்த்தோன்னா மோர் தென் 100 டேஸ்க்கு மேலே வந்து இன்டர்நெட் ஷட்டவுன் வந்து நடந்திருக்கும். ஸோ ஃபார் தி ரிவோக்கிங் ஆஃப் ஆர்டிகல் 370. ஸோ அவங்களுடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை வந்து ரிமூவ் பண்ணி ஸோ நம்ம நார்மலான யூனியன் டெரிட்டரியை வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டைமில் தான் வந்து நிறைய கிரிட்டிசிசம் வந்து ஜெனரேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களும் இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிஏஏ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சிஏஏனா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆக்டில் வந்து ஒரு 6 ரிலீஜியன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, எக்ஸப்ட் வந்து முஸ்லீம்ஸ். ஓகேங்களா. ஸோ முஸ்லீம்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த ப்ரொவிஷன், அதாவது என்ன ப்ரொவிஷன்னா, ஸோ இந்த 6 ரிலீஜனில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து, ஸோ அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் டேட் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி அவங்க இல்லீகலாகவோ இல்லை வேறு ஏதாச்சும் வந்து இந்தியாவில் மைக்ரண்ட்டாக இருந்திருந்தால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்தியன் சிட்டிசன்ஸாக வந்து மாறலாம் சொல்லியிருப்பாங்க. எக்ஸப்ட் வந்து பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷோடைய முஸ்லீம்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகலை. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இந்தியாவில் பார்த்தோன்னா மெஜாரிட்டி வந்து ஹிந்து பீப்புள்ஸ் அண்ட் செகண்ட் பார்த்தோன்னா வந்து முஸ்லீம்ஸ் தான். ஸோ அவங்க வந்து மைனாரிட்டி கேட்டகரியிலேருந்தாமே அவங்க பீப்புள்ஸ் வந்து பாப்புலேஷன் சைடில் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து மற்ற மைனாரிட்டிஸுக்கு கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து நாம் யுனைட்டியாக வந்து இருக்கோம். ஸோ டைவர்சிட்டின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. நிறைய ரிலீஜன்ஸோ பட் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணதுனால ஸோ இதுக்காக டெல்லியில் வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்கும். ஸோ அந்த டைம்லேயே வந்து இன்டர்நெட் ஷட்டவுன் வந்து பண்ணியிருப்பாங்க. டெல்லியில் மட்டும் இல்லாமல் அசாம்லேயும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீடம் வந்து கட்டையில் ஆகுது. ஸோ அதெல்லாமே வந்து G7ல் ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்னா ஃப்ரீடம் வந்து கட்டையில் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்தியாவும் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ த்ரூ தி இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ். பட் வந்து இப்படி ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தும் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, பட் நீங்களும் தானே இன்டர்நெட் ஷட்டவுன் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுலேயும் கிரிட்டிசைஸ் வந்துச்சு. பட் அதுக்கு வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ நாங்கள் வந்து இன்டர்நெட் ஷட்டவுன் வந்து பண்ணது ஒன்லி ஃபார் தி ப்ரொடெக்டிங் நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ப்ரீஃப் எக்ஸ்பிளைனும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நாம் ஆல்ரெடி வந்து எடிட்டோரியலில் பேசியிருப்போம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் வந்து இந்த ஐடி ரூல்ஸ் ரிலேட்டடான இஷ்யூ. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கிள் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து மேசிவ் டிஸ்ரப்ஷன் ஆஃப் எக்ஸ் கிராட்டியா வில் ஸ்ட்ரெயின் ஃபினான்சஸ் சேஸ் சென்டர். COVID-19 pandemic not a one-time disaster, broader approach needed, it tells Supreme Court. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது எர்த்துக்வேக்கோ இல்லை வந்து ஒரு ஃப்ளட்டோ இந்த மாதிரியான வரும்போது நிறைய விக்டிம்ஸ் வந்து இறந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து
அதுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்து அந்த இதெல்லாமே வந்து செட்டில் பண்ணிவிடுவாங்க. பட் கோவிட் அப்படின்றது வந்து நாம் வேறு அப்ரோச்சில் வந்து பார்க்கணும். ஸோ எப்படின்னா இப்போது ஒன் டைம் வந்து கிடையாது, ஒரு ஒன் டைம் டிசாஸ்டர் வந்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேவ் வந்து போன வருஷம் வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து செகண்ட் வேவ் கம்மிங் இன்னும் ஒரு 6 to 8 வீக்ஸில் வந்து தேர்ட் வேவ் வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் சைக்கிளாக வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் நம்ம காம்பன்சேஷன் வந்து கொடுத்தா நம்மளுடைய ப்ரீஷியஸான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ இது வந்து நாம் ஒரு வேக்சின் ப்ரொடக்ஷனுக்கோ இல்லை வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோ நிறைய டெக்னாலஜிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ ஸோ இதுக்கு வந்து நாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ COVID-19 அப்படின்றது வந்து வேர்ல்டு லெவலில் வந்து எல்லா கண்ட்ரிஸுமே வந்து கிட்டத்தட்ட அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதில் வந்து நிறைய ஆல் டைப் ஆஃப் பீப்புள், ஆல் கிளாஸ் ஆஃப் பீப்புள் கூட சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இது அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ப்ராடர் அப்ரோச் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சென்டருக்கு வந்து அவங்க அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பேக்ட் சைன் டு கன்சர்வ் ரேர் டர்ட்டில் இன் அசாம். ஸோ இந்த ஆக்டில் வந்து அதாவது டர்ட்டில் கன்சர்வேஷனை பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு சாஃப்ட் ஷெல் டர்ட்டிலான இந்த டர்ட்டில் வந்து எக்ஸ்டின்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் வந்து ஒரு டெம்பிளில் வந்து இது இருந்திருக்கு, அதனுடைய பாலில் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த டெம்பிள் பேர் வந்து என்ன அப்படின்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது கீழே பார்ப்போம். ஸோ அதாவது என்ஜிஓவும் அண்ட் அசாம் ஸ்டேட்டும் சேர்ந்து என்னுடைய டோட்டல் கன்சர்வேஷன் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டோட்டல் பேர் வந்து பார்த்தோன்னா நில்சோனியா நிக்ரிகன்ஸ். ஓகேங்களா? நில்சோனியா நிக்ரிகன்ஸ் அப்படின்றது தான் என்னுடைய பேர். இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பிளாக் சாஃப்ட் ஷெல் டர்ட்டில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அதாவது டர்ட்டில் சர்வைவல் அலையன்ஸ் இந்தியாவும் ஹெல்ப் எர்த், ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தும், ஸோ டர்ட்டில் சர்வைவல் அலையன்ஸ் இந்தியாவும் ஹெல்ப் எர்த் இவங்க 2 பேரும் சேர்ந்து விஷன் டாக்குமெண்ட் 2030 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலிமா டர்ட்டிலில் வந்து கன்சர்வ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெம்பிள் பேர் வந்து பார்த்தோன்னா மாதவா டெம்பிள். ஓகேங்களா? ஸோ அயக்ரிவா மாதவா டெம்பிள். ஸோ இந்த அயக்ரிவா மாதவா டெம்பிள் அப்படின்றது நீங்கள் ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து படிச்சுக்கணும். ஸோ இது வந்து எந்த ஸ்டேட்டுன்னு நான் சொல்கிறேன். அதாவது அசாமில் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அசாமில் வந்து இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து மேட்ச் ஷீட்டில் வந்து கேட்கலாம். ஸோ இந்த டெம்பிள் வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்ததுன்னு சொல்லி. ஸோ நாம் என்விரான்மெண்டலாக வந்து பார்த்தோன்னா இந்த டர்ட்டில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அதாவது ஆக்சுவலாக இது என்ன நினச்சாங்க, எக்ஸ்டின்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சாங்க. பட் வந்து இது இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவிலையும் பங்களாதேஷ்லேயும் வந்து இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ IUCNனுடைய ரெட் லிஸ்ட்டில் வந்து இப்போது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கேட்டகரி வந்து போயிடுச்சு. பட் இந்தியன் வைல்ட் லைஃப் ஆக்ட் ஸோ இது கீழே வந்து லீகலாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இது ஏன் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா நிறைய வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அண்ட் ரீஜனல் மார்க்கெட்டில் வந்து இதனுடைய டிமாண்ட் வந்து அதிகமாச்சு. ஸோ நிறைய ஹண்டிங் பண்ணி வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற கண்டிஷனுக்கு வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மல்டி ஸ்டேக் ஹோல்டர் அசோசியேஷன் வந்து ஸோ இதுக்கான ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ டர்ட்டில் பாப்புலேஷன் ஃபுல்லாக வந்து கன்சர்வ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் ஜெனட்டிக்கலி பியூர் த்ரெட்டன் டர்ட்டில் பாப்புலேஷனை வந்து அவங்க கன்சர்வ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கிள் ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் நினச்சிக்கோங்க, ஃப்ரெஷ் வாட்டர் பிளாக் சாஃப்ட் செல் டர்ட்டில் IUCN ரெட் லிஸ்ட்டில் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டு கேட்டகரியில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து அடுத்த ஆர்டிக்கிள் வந்து ஸ்கேல் அப் பப்ளிக் ஹெல்த் சோஷியல் மெஷர்ஸ் WHO வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது WHO வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா பப்ளிக் ஹெல்த்தையும் சோஷியல் மெஷர்ஸையும் வந்து
இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் வந்து ஸ்பீட் பண்ணணும். அதே சமயம் வேக்சினேஷனை இன்னும் ஆக்ஸலரேட் பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா நெக்ஸ்ட்டு 6 to 8 வீக்ஸில் வந்து நியூ தேர்ட் வேவ் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும்னா நாம் சீக்கிரமாக வேக்சினேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அதிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் நியூஸ். இதில் வந்து ஃபுல்லாக வந்து கொரோனா வைரஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் வந்துருக்கும். திரும்ப திரும்ப அதே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து தி காம்ரேட்ஸ் அண்ட் த டைவர்ஜென்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ இது வந்து எடிட்டோரியலில் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பை வந்து பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். அதாவது சைனா, இந்தியா அண்டு ரஷ்யா, ஸோ இவங்க தான் வந்து ட்ரைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நியூஸில் வந்து என்னன்னா, ஸோ ரஷ்யன் பிரசிடெண்ட் வந்து இந்தியாவும் சரி சைனாவும் சரி 2 பேரும் அவங்களுடைய பார்டர் இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணிக்கணும். ஸோ பார்டர் இஷ்யூஸ் அப்படின்னா எல்ஏசியை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூஸை வந்து சைனாவே அண்டு ரஷ்யா இவங்க 2 பேருமே வந்து சால்வ் பண்ணிக்கணும். நோ நீட் தி எக்ஸ்ட்ரா ரீஜனல் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ரீஜனல் பவர் அப்படின்றது இங்கே யூஎஸ்ஏ வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ சைனா வந்து அவங்களுடைய சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ஸோ இதில் வந்து சைனா வந்து அவங்களுடைய நிறைய வந்து இனிஷியேட்டிவ்ஸ் மூலிமா நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய அக்ரெசிவ்னஸ்க்கு வந்து ரஷ்யா எந்த ஒரு கண்டமும் வந்து பண்ண அவங்களுடைய கன்சர்ன் வந்து சொல்லவே இல்லை. ஸோ ரஷ்யாவும் வந்து பிளைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் குவாட் கண்ட்ரிஸ் வந்து ரீசெண்டாக வந்து மீட்டிங் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து குவாடில் வந்து மெயின்லி யார் வராங்கன்னா யூஎஸ்ஏ, ஜப்பான், இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இவங்க 4 கண்ட்ரிஸ் தான் வந்து. ஸோ மெயின்லி வந்து இதில் யூஎஸ்ஏ இருக்கிறது தான் வந்து பிரச்சனை. ஸோ இவங்களுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா சைனாவுடைய டாமினன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து இருக்கும். மெயின்லி வந்து இண்டோ பசிபிக் ரீஜனில். ஓகேங்களா? ஸோ சைனா வந்து இந்த குவாட் ஆர்கனைசேஷனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏஷியன் நேட்டோ அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து இதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சைனா வந்து அட்டாக் பண்ணுறதுனால சைனா, இந்தியா அண்ட் ரஷ்யா ஸோ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சைனா அண்ட் ரஷ்யா வந்து பார்த்தோன்னா இப்போது ரீசெண்டாக வந்து குட் ரிலேஷன் கிடையாது. இப்போ நம்ம மூவிங் டுவோர்ட் தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி வந்து ஆஸ்திரேலியா அண்ட் ஃப்ரெஞ்ச் கண்ட்ரீஸோடு வந்து விர்ச்சுவல் டிஸ்கஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இண்டோ பசிபிக் கான்செப்ட் அப்படின்றது வந்து இந்தியா வந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஆடனுக்கு மட்டும் வந்து கன்ஃபைன் ஆனது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கவுண்டர் பார்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த நியூஸில் வந்து மிக முக்கியமானது. ஸோ மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ அதாவது இங்கே இந்தியா வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட் வந்து இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவுக்கு நடுவில் வந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட் வந்து இருக்கும். ஸோ இந்த சைடில் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இந்தியாவுடைய ட்ரேட் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்டு அண்ட் கல்ஃப் ஆஃப் அடன். ஓகேங்களா? ஸோ இந்த சைட்லேருந்து தான் வந்து அதிகமாக ட்ரேட் வந்து நடந்திருக்கும். ஸோ 90% வந்து இந்த வழியாக தான் வந்து ட்ரேடிங் அண்ட் ட்ரேட் ரிலேஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்தியா நோ லாங்கர் பி கன்ஃபைன்டு பிட்வீன் மலாக்கா ஸ்ட்ரெயிட் அண்ட் கல்ஃப் ஆஃப் அடன் அப்படின்னு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்கிறது. இது வந்து குவாட் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு இதுவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரஷ்யாவும் சரி ரஷ்யா அண்ட் சைனா ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ரீலுக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து நம்ம ரஷ்யா பற்றி ஒரி பண்ணோம் அப்படின்னா ஸோ ரஷ்யா வந்து பாகிஸ்தானை வந்து டுவோர்ட்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி யூஎஸ் வந்து நோக்கி போயிட்டுருக்கோமோ ஸோ இங்கே யூஎஸ் நோக்கி வந்து போயிட்டுருக்கோமோ ஸோ அதே மாதிரி ரஷ்யா வந்து பாகிஸ்தான் வந்து டுவோர்ட்ஸ் டில்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி சைனீஸோடைய அக்ரெசிவ்னஸும் வந்து அவங்க இக்னோர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு சேலஞ்சஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா சைனா டைஸில் வந்து ஒரு பார்டர், அதாவது அவங்க மெயின்லி வந்து என்னென்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டர் இஷ்யூ தான். ஸோ இதை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணணும். நம்மளுடைய டைஸ் பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எக்கனாமிக் டைஸில், அதாவது நார்மலாக வந்து குட் ட்ரேட் வந்து நடந்துகிட்ருக்கு. பட் இன்னும் வந்து நம்ம அது ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆத்தர் வந்து நமக்கு சொல்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன் கேரளா த நீட் டு பட்ஜெட் ஃபார் தி ஃப்யூச்சர். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து GS2 கவர்னன்ஸ் பார்ட்டில் வந்து வரும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து கேஸ் ஸ்டடியாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து HDI ரிப்போர்ட்லேயும் சரி, மோஸ்ட் ஆஃப் தி ரிப்போர்ட்டில் வந்து கேரளா டாப் பிளேஸில் தான் வந்திருக்கு. ஸோ கேரளாவை ஒரு ரோல் மாடலாக வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கேரளா வந்து இந்த கோவிட் டைமில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ நியூஸில் என்ன இருக்குது அப்படின்னா, சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கேரளாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 23.5% வந்து இருக்காமா. ஓகேங்களா. அண்டு வேஜும் வந்து ரிடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா இந்த கோவிட் டைமில் வந்து ரிலீஃப் வந்து நிறைய கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அரௌண்ட் 4000 crore வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் தி கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு போர்டு. ஓகேங்களா. செகண்ட் வந்து ஆர்த்ராம் ஹெல்த் மிஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஃபோக்கஸ் தி ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் வந்து ஃபேமிலி ஹெல்த் சென்டர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங்கு அண்டு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லேர்னிங் பண்ணிக்கிறதுக்காக நிறைய ரிசர்ச் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அபவுட் தி ஹெர்ட் இம்யூனிட்டி. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக வந்து கேரளாவில் நிஃபா அவுட் பிரேக் வந்து நடந்திருக்கும். ஸோ அதிலிருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி வந்து அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க ஒர்க்கர்ஸ்க்கு. ஓகேங்களா. அண்ட் கோவிட் ப்ரிப்பேர்னஸ் பார்த்தோன்னா வந்து கண்ட்ரோல் ரூம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணது அண்ட் மாக் ட்ரில்ஸ் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து வெல்ஃபேர் பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் தி 55 lakh எல்டர்லி அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்டு பீப்புள். ஓகேங்களா. ஸோ அபவுட் தி 8,500 rupees வந்து வெல்ஃபேர் பேமெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் எவ்ரி ஃபேமிலிக்கு வந்து ஃபுட் கிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கன்சம்ஷன் லோன் வந்து கொடுத்துருக்காங்க. அபவுட் 2000 crore வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு இது வரைக்கும். அண்ட் 4 lakh மீல்ஸ் வந்து எவ்ரிடே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபார் நீடி பீப்புளுக்காக. ஓகேங்களா. ஸோ த்ரூ தி கம்யூனிட்டி கிச்சன்ஸ்க்காக வந்து லோக்கல் கவர்மெண்ட்டே வந்து செட்டப் பண்ணி ஃபுட் கிட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ ரிஃபார்ம்ஸ் வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்டேட்டில் வந்து என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கொஷின் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய டெலகிராம் சேனலோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஃபர்தராக வந்து வேணும் அப்படின்னாலையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.